ஸ்தோத்திரம். கர்த்தர் நாம மகிமை உண்டாகட்டும். சரி, ஒரு பகுதியை வாசிப்போம். அப்போஸ்தல புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 15-17. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். 15 அப்போஸ்தலர் 15:17. நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தையும் மறுபடியும் எடுப்பித்து அதில் பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி செவ்வையா நிறுத்துவேன் என்று இவை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆமென். இங்கே 17ஆம் வசனத்தில் 3 காரியங்கள் வருவதை நீங்கள் ஸ்தோத்திரம் கவனித்திருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். என்னென்ன காரியங்கள்? 1, விழுந்து போன ஒரு கூடாரம், விழுந்து போன ஒருவருடைய வீடு. சரிங்களா? அந்த தாவீது சொல்ற இடத்துல நம்ம பேரை போட்டுக்கிறோம், நம்முடைய உறவினர் பேரை போட்டுருவோம், விசுவாசிகள் பேரை போட்டுக்கிறோம். என்ன சொல்றாரு? விழுந்து போன தாவீதுடைய கூடாரம். அப்ப என்ன இருக்கு? ஏற்கனவே இந்த கூடாரம் இருந்திருக்கு. இருந்த கூடாரம் என்ன ஆயிருச்சு? விழுந்துருச்சு. அந்த வீடு இருந்துச்சு, இப்ப அந்த வீடு விழுந்துருச்சு. அப்ப இருந்தாதான் விழுக முடியும், இல்லாட்டி விழுக முடியாது. விளங்குதுங்களா? அப்ப விழுந்து போன தாவீதுடைய கூடாரம் என்று சொன்னால் ஏற்கனவே இருந்த வீடு விழுந்து போயிருச்சு. 1. இது விழுந்ததுக்கு என்ன காரணம் என்று பின்னாடி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? விழுந்ததுக்கு ஒரு வீடு இருக்கு, அது விழுந்துருச்சுன்னா ஒரு காரணம் இருக்குமா இருக்காதா? எப்படி? என்ன காரணம்? அந்த வீடு பழுதாய் போயிருச்சு, அதோடைய திடத்தன்மை விட்டுருச்சு. அரசாங்கோடைய கட்டடம் எல்லாம் பெரும்பாலும் 50 வருஷம் தான் என்ன செய்வாங்க, ஒரு கட்டடத்துக்கு கேரண்டி கொடுப்பாங்க. கேரண்டி இன்னைக்கு யாரோ நான் கேரண்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அவங்களுக்கே கேரண்டி இல்லை, ஆனா அவங்க சொல்லிக்கிட்டு பீத்திக்கிட்டு திரியுறாங்க நாங்கள் கேரண்டி. சரி, 2014 நீ சொன்னைய அதுக்கெல்லாம் யார் கேரண்டினா அது விட்டுருங்க, இப்ப ஒரு தடவை எங்களுக்கு போடுங்க. ஏற்கனவே 2 தடவை போட்டோமே, அதுக்கு என்ன செஞ்ச, அதுக்கு என்ன கேரண்டி அப்படின்னு கேட்டால் அவங்க கிட்ட பதில் இல்லை. பதில் இல்லாத ஒரு கூட்டம். சரிங்களா? அரசாங்க கட்டடம், சில கட்டடங்கள், ஹாஸ்பிட்டலோ சுகாதார நிலையமோ ஒரு பஸ் ஸ்டாண்டோ பஸ் ஸ்டாப்போ இப்படிப்பட்ட காரியங்களை சின்ன சின்ன பில்டிங்கெல்லாம் பார்க்கும்போது 50 வருடம் கேரண்டி கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு அது நல்லா இருந்தாலுமே அதை என்ன செஞ்சிருவாங்க, இடிச்சு போட்டுட்டு புதுசாக கட்டுவாங்க. அவங்க கொடுக்குற கேரண்டி. இப்போ இன்ஜினியர் இருக்கிறாரு, நம்ம வீடு கட்டுறோம்னா அதுக்கு எத்தனை வருஷம் கேரண்டி? ஒரு வீட்டுக்கு எத்தனை வருஷம் கேரண்டி? அவங்க சொன்ன மாதிரி மேஸ்திரிலாம் இருக்கிறாரு. அதாவது 1க்கு 4 5 1க்கு 5, ஒரு சட்டி சிமெண்ட்டுக்கு 5 சட்டி மணல். இப்போ எம் சாண்டால் எப்படின்னு தெரியல, அது 5 தான். பூச்சுக்கு தான் 5, பூச்சுக்கு தான் 5, கட்டுறதுக்கு 7 6. நாங்கள் ஒரு டயத்தில் 10 போட்டோம். அவர் அப்படிதான் சொல்லுவார், நம்ம 4 சட்டி போடுவோம். ஏன்னா அவர் சொல்றாரு இந்த 5 சட்டி மணலுக்கு 1 சட்டி சிமெண்ட் போட்டாதான் அது கரெக்டாக இருக்கும், அது நம்பகத்தன்மை இருக்கும், திறத்தன்மை இருக்குன்னு. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், அவர் அப்படிதான் சொல்லுவார் 2 சட்டி எக்ஸ்ட்ரா போடு. அது போடுற மணல் பார்த்தீங்கன்னா சட்டி நிரப்ப போட்டுருவோம். அதுவே கிட்டத்தட்ட 6 சட்டி 7 சட்டி வரும் ஒரு சட்டி போடுறத, அந்த கணக்கில் வந்துடும். கடைசியில் பார்த்தா என்ன ஆயிரும், கொஞ்சம் கொஞ்சமாக அது பலன் குறைஞ்சி போயிடும். அவங்க சொன்னபடி செஞ்சோம்னா, அவங்க சொல்கிற கம்பி, அவங்க சொல்கிற சிமெண்ட்டு, அவங்க சொல்கிற மணல், அதோடைய மெத்தேடு கரெக்டாக சொன்னோம்னா ஒரு வீடு கட்டும் போது ஒரு என்ன கொடுப்பாங்க, ஒரு கேரண்டி கொடுப்பாங்க. 40 வருஷம் வரைக்கும் இந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, 50 வருஷம் வரைக்கும் இந்த வீட்டுக்கு பிரச்சனை சொல்லுவாங்க. அதுக்கு மேலே நிற்கிறது அது ஒன்றும் சொல்ல முடியாது. இன்னாலும் நிற்கிறது தான், விழுந்தாலும் விழுகிறது தான். சரிங்களா?
அப்ப விழுந்ததுக்கு ஒரு காரணம். இப்ப தாவீதின் கூடாரம் விழுந்தது என்று முதல்ல பார்க்கிறோம். ஏன் இந்த வார்த்தை வந்தது, யார் சொன்னது, இந்த வார்த்தை சொன்னதுக்கு என்ன காரணங்கள் என்று நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காரியங்களை நீங்க பாருங்க. தாவீதின் கூடாரம் விழுந்துருச்சு. விழுந்ததுக்கு ஒரு காரணம். தாவீது எப்படிப்பட்டவன்? தாவீது எப்படிப்பட்டவன்? உலக பிரமத்தில் ராஜா. தேவனுக்கு அவனுக்கு இருக்கிற உறவில் எப்படிப்பட்டவன்? சிநேகிதன், நண்பன், ரொம்ப நேசிக்கிறவன், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்தவன், தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டவன். ஆமாவில்லைங்களா? ஆமாவில்லைங்களா? அப்படிப்பட்டவன் வீடு விழுந்துருச்சான். விளங்குதா? அவங்க ரொம்ப பத்திமானா இருந்தாங்க, ரொம்ப பரிசுத்தமா இருந்தாங்க, ரொம்ப சர்ச்சுக்கு போனாங்க, நல்லா ஜபிக்கிறா இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு இப்படிப்பட்ட சோதனை வந்துருச்சு, அவங்களுக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் வந்துருச்சு. சொல்றவங்க இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்க. இப்ப தாவீது தேவனுடைய இதயத்துக்கு நெருக்கமானவன், தேவன் இதயத்துக்கு பிரியமா இருந்தவன். ஆனாலும் அவன் கூடாரம் விழுந்துருச்சு. முதல்ல இந்த கூடாரம் என்னவென்று நீங்கள் என்ன செய்யணும், தெரிஞ்சுக்க. நம்முடைய உலக காரியத்தை பார்க்கும்போது கூடாரம்னா ஒரு வீடு, சரிங்களா? ஆனா இந்த கூடாரம் தாவீதுடைய வீடு அல்ல, இது ஆண்டவருக்காக அவன் கட்டின கூடாரம். ஆண்டவருக்காக அவன் கட்டின ஒரு கூடாரம் தான். அதுக்கு பேரு தாவீதின் கூடாரம் என்று பரிசுத்த வேதாகம் அதை குறித்து இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப விழுந்துருச்சு. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று பார்க்கிறோம். இங்க வாசித்தீங்கன்னா ஸ்தோத்திரம், ஆமோஸ் புஸ்தகம் 9:12 சீக்கிரமா வாசிங்க. ஆமோஸ் புஸ்தகம் 9:12. இன்னொருத்தர் எரேமியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 பேர் அது ஒன்று எடுத்துக்கங்க, இது ஒருத்தர் எடுத்துக்கங்க, சத்தமாய் வாசிங்க. அந்த நாளிலே விழுந்து போன தாவீதினுடைய கூடாரத்தை, இது தாவீதை குறித்து ஆமோஸ் தீர்க்கதரிசி அவரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இந்த காரியம்தான் அப்போஸ்தலர் காலங்களில் ஏறத்தாழ ஒரு 1000 வருடங்களுக்கு பிறகு இங்க அப்போஸ்தலர் காலங்களில் யாக்கோப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு அப்போஸ்தலன் அந்த வார்த்தையை மேற்கோள் காட்டி பேசுகிறத நம்ம பார்க்கிறோம், சரிங்களா? இப்ப அந்த ஆமோஸ் சொல்றாரு, விழுந்து போன தாவீது கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதனுடைய திறப்புகள் எங்கெல்லாம் உடைஞ்சு கிடக்கோ அவைகளை அடைத்து, அதில் எதெல்லாம் பழுதாய் போயிருக்கோ அதெல்லாம் நான் சீர்படுத்தி, பூர்வ நாட்களில் எப்படி அந்த கூடாரம் இருந்ததோ அந்த போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிறவர்கள் சொல்லுகிறார். அல்லேலூயா. அச்சு பிளகாமல் பிசகாமல் ஆமோஸ் சொல்லப்பட்ட அதே வார்த்தை தான் யாக்கோப்பு சொல்லுகிறார், அப்போஸ்தலன் சொல்லுகிறார். சில பேர் பார்த்தீங்கன்னா வாயில பயங்கர வடை சுடுவாங்க, வாயில பயங்கர சவடால் விடுவாங்க, ஆனா நடைமுறை இருக்காது. நடைமுறை இருக்காது. சொல்லுவாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அப்படி ஒரு முறை 2 முறை சொல்லிட்டு செய்யலைன்னா அந்த கேட்கிறவர் சொல்லுவாரு, ஒன்று சொல்றதா இருந்தா செய்யு, இல்லாட்டி விட்டுரு. சில சொல்லுவாங்க, நம்ம கிராமங்கள் சொல்லுவாங்க, சக்தி இருந்தா செய்யி, இல்லன்னு சிவனேன்னு கடை சொல்றாங்களே. சக்தி இருந்தா செய்யி, இல்லன்னு எப்படி கடை, சிவனேன்னு கடை. சக்தி என்ன யாரு? சிவன் அண்ணா, சிவன் யாரு? ஆமா, சக்தி. அப்ப சக்தி இருந்தாதான் ஒரு காரியம் பண்ண முடியுமா தவிர சக்தி இருந்தா செய்ய, இல்லாட்டி சிவனேன்னு கடைன்னு சொல்லுவாங்க கிராமத்துல. அப்ப சக்தியும் சிவனும் சேர்ந்து இருக்கணும், அப்படித்தானே? சக்தியும் சிவனும் சேர்ந்து இருக்கு. எங்க ஊர்ல ஒரு சக்தி சிவன் இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் சண்டை தான். சரி, இங்க நீ சொல்ற இல்ல, ஒண்ணு செய்ய, இல்லாட்டி என்ன செய்யாத, சொல்லிட்டு இருக்காத. ஆனா இங்க வேதம் அந்த வார்த்தை முடிக்கும் போது சொல்றாரு, இவைகளை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லிட்டு விடுகிறவர் அல்ல, செய்கிற கர்த்தர், செய்கிற கர்த்தர். அடுத்த வசனம் சொல்லுங்க, 8ஆம் எரேமியா 8:4.
ஸ்தோத்திரம். எரேமியா 8:4. நல்லா அழுத்தி சொல்லணும் ரம்யா. எப்படி? விழுந்தவர்கள் எழுந்திருக்கவில்லையா? ஏன்னா விழுந்துட்டா அப்படியே விழுந்து போயிட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கஷ்டப்படுறவன் அப்படியே கஷ்டப்படுறான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சைக்கிள் வர்றவன் சைக்கிள் வந்துகிட்டு இருப்பான் நினைக்கிறியா? ஏன் சைக்கிள் வர்றவன் கார்ல வர மாட்டானா? நீ அப்படியே இருக்கணுமா? எரேமியா சொல்றாரு, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ. அல்லேலூயா. என் அன்புக்குரிய சகோதரா சகோதரி, அருமைக்குரியவர்களே, ஏதோ ஒரு சூழ்நிலையில தாவீது கூடாரம் விழுந்து போனது போல உங்க விசுவாச வாழ்க்கையில ஏதோ ஒரு ஸ்தோத்திரம், பொருளாதாரமான காரியமாக இருக்கட்டும், உங்க தொழில் ரீதியான காரியமாக இருக்கட்டும், பிள்ளைகளை குறித்தான நம்பிக்கையாக இருக்கட்டும், சில வேளையில விழுந்து போய் இருக்கலாம். ஆனா விழுந்தவர்கள் அப்படியே இருக்க மாட்டாங்க, ஒரு நாள் எழுந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. வாசிமா, விழுந்தவர்கள் எழுந்திருப்பில்லையோ. வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ. ஒரு கேள்விக்குறி. ஒருத்தன் வழி தப்பி போயிட்டானா அப்படியே போயிருவான்னு நினைச்சிட்டீங்களா? அவன் திரும்ப மாட்டானா? என் சத்துருவே, நீ என்ன செய்? களி கூறாதே. மீகாவில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. மீகா 7:8 8 என் சத்துருவே, நீ ரொம்ப பீத்துக்கிட்டு தெரியாத. என் சத்துருவே, நீ பெரிய இதா நீ நடந்துக்கிறாத. விழுந்தவர்கள் வாசிமா, என் சத்துருவை பார்த்து பேசுறான். சத்துருவே, எனக்கு விரோதமாய் அப்ப சந்தோஷப்பட்டு இருக்கான்னு அர்த்தம். நமக்கு எதிரி பிசாசானவன், அவன் ஏதோ ஒரு வகையில நம்மளை கண்டு சந்தோஷமா இருந்திருக்கிறான். இப்ப சொல்றான், சந்தோஷப்படாத. அப்படின்னு என்ன அர்த்தம்? சந்தோஷப்பட்டு இருக்கிறான். யாரை பார்த்து சொல்றான்? தன்னுடைய எதிரியை பார்த்து, விரோதியை பார்த்து சொல்லுகிறான். என் சத்துருவே, நீ ரொம்ப சந்தோஷப்பட. இந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு என்ன செய்யாது? நிலைக்காது. ஏனென்றால் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். யாரை பார்த்து சொல்றாரு? சத்துருவை பார்த்துதான். சங்கீதம் 23:4 நம்ம பார்க்கிறோம், என் சத்துருக்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். விளங்கடம். அல்லேலூயா. சத்துரு பார்த்து பேசுறான், நீ ரொம்ப என்ன செய்யாத, சந்தோஷப்படாத. நான் விழுந்துட்டேன், என் கூடாரம் விழுந்துருச்சு, என் விசுவாசத்துல கொஞ்சம் வழி விலகி வந்துட்டேன், அதை நான் மறுபடியும் பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. வேதம் அதான சொல்லிருக்கு, நீ எந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்று அறிந்து மனம் திரும்பி ஆதியில செய்த கிரியை மறுபடியும் செய். சரி, மறுபடியும் இந்த வசனத்துக்கு வந்துருவோம். இங்க ஃபர்ஸ்ட் வார்த்தை, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பேன். அப்ப ஏற்கனவே என்ன செஞ்சிருச்சு? அந்த கூடாரம் விழுந்து போச்சு. சரிங்களா? விழுந்ததா இப்ப எடுத்து கட்டும்படி சொல்லுகிறார். சரிங்களா? அடுத்த இரண்டாவது காரியம், அதில பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்துவேன். பழுதா போயிருச்சு. விழுந்துருச்சு. ரெண்டாவது என்ன ஆயிடுச்சு? பழுதாகி போச்சு. பழுதாகி போச்சுன்னா என்னது? என்ன அர்த்தம்? அங்கங்க உடைஞ்சு போயிருச்சு, ரொம்ப டேமேஜ். இன்னைக்கு நிறைய பேர் உடம்புல ரொம்ப டேமேஜ், உச்சியிருந்து உள்ளங்கால் வரைக்கும் டேமேஜ். பேரு ஆரோக்கியசாமி. பேர் என்னது? ஆரோக்கியசாமி. வயசான அம்மாமார்கள் சொன்னா தப்பு இல்லை. முட்டு வலி வருவது இயல்பான காரியம்தான். நல்ல ரத்தம் குறையும் போது முட்டு வலிக்கு தான் செய்யும். சில அம்மாமார் சொல்றாங்க, சாப்பிட்டா ஜீரணமே ஆகலன்னு சொல்லி. ஆகாது. ஏன்னா அந்த மிஷின் கொஞ்சம் லேட்டாக தான் என்ன செய்யும்? வேலை செய்யும். 18 வயசு புள்ள 22 வயசு பிள்ளைக்கு இருக்கிற போறவே எனக்கு அது சுறுசுறுப்பாக இருக்குன்னா முடியுமா? 80 வயசு பாட்டியம்மாவுக்கு. ஆனால் இன்னைக்கு நிறைய 80 வயசு பாட்டியம்மாலாம் நல்லா வேலை செய்கிறாங்க. 20 வயசு புள்ள தான் 80 வயசு பாட்டி மாதிரி உட்காந்துருக்கு. இன்னைக்கு அவங்க நல்லா வேலை செய்கிறாங்க. காட்டு வேலையிலிருந்து வீட்டு வேலையிலிருந்து
எப்படி இருக்காங்க, துருன்னு இருக்காங்க சில அம்மாமார்களை பார்த்தா. ஆனால் இந்த 22 வருஷ குமரைக்கு தான் என்ன செஞ்சிட்டு இருக்க, 8 மணி வரைக்கும் எந்திரிக்கிறது, டீ கூட வச்சு கொடுக்கும். சில பிள்ளைகளும் சுடுதண்ணி கூட வைக்க முடியாதாமா. என்ன சீக்கு பாருங்க உடம்புல, சுடுதண்ணி வைக்க முடியாதா. பரிதாபம் இல்லை. தண்ணிக்கு 3 கிலோமீட்டர் போகணும். 3 கிலோமீட்டர் தண்ணி வந்து விறகு பொடிக்கிட்டு வந்து முள்ளு பிறக்கிட்டு வந்து அதில் தண்ணி காய்க்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? மூதேவி சுவிட்சு போட்டால் தண்ணி காய்ஞ்சிருது. அவ்வளோதான். கட்டில் விட்டு எந்த சுவிட்சு போடணும், சுவிட்சு போடணும். இதுதான் வேலை. சுவிட்சு யாரு போடுறது? சரி, இப்போ நிறைய பேருடைய, நான் ஆவிக்குரிய வாழ்க்கை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில் பழுதாய் போன இடங்கள் இருக்கிறது. சரீரம், ஆத்மா, ஆவியில், விசுவாச வாழ்க்கையில் என்ன இருக்கு? சில காரியங்கள் பழுதாய் போயிருக்கு. அந்த பழுதாய் போனவைகளை கர்த்தர் என்ன செய்கிறாரா? சீர்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப நம்மளை சீர்படுத்த வேண்டிய இடத்துல கர்த்தர் சீர்படுத்துவார். அப்ப சீர்படுத்துவதற்கு ஒப்பு கொடுக்கணும். சீர்படுத்துக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கும் போது சீர்படுத்துவார தவிர ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் என்ன செய்ய மாட்டாரு? சீர்படுத்த முடியாது. சரிங்களா? பழுதாய் போனவைகளை சீர்படுத்துகிறார். விழுந்து போன கூடாரத்தை எடுப்பிக்கிறார், பழுது போனவைகளை சீர்படுத்துகிறார். அடுத்து அதை செவ்வையான நல்லபடியா நான் நிறுத்துவேன். அல்லேலூயா. உன்னையும் என்னையும் இந்த பூமியில நல்லபடியா நிறுத்துவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். அந்த விருப்பம் நமக்கு இருக்கா? இல்ல நான் இப்படிதான் இருப்பேன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு முன்னாடி மரணத்தையும் வச்சுட்டேன், ஜீவனையும் வச்சுட்டேன். எதோ மரணம் எதோ ஜீவனம் உனக்கு நல்லாவே தெரியும். அது வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்ககிட்ட தான் இருக்கு. அது உங்ககிட்ட தான் இருக்கு. பாலும் வச்சிருக்கிறேன், சாராயத்தையும் வச்சிருக்கிறேன். எது குடிச்சா போதை வரணும் உனக்கு நல்லா தெரியும். எது குடிச்சா உனக்கு பிரச்சனை வரும் நல்லா தெரியும். தெரிஞ்சு நீ செஞ்சினா ஒன்றும் உனக்கு சொல்லிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அதெல்லாம் குடிக்காதரா, அதெல்லாம் ஆபத்துடா, சின்ன வயசுல கடலுக்குள்ள வந்தவன்டா, நீ அப்படி பண்ணுவண்டா, மூதேவி சொல்லவே கூடாது. தெரியாதா? தெரியும்ல. எத்தனை பேர் வழி விலக போய் அவங்க இருக்கிற இடம் தெரியாம போயிருக்கிறாங்க. எத்தனை பேர் காலத்துக்கு முன்னாடியே மரிச்சு போயிருக்கிறாங்க. ஏதோ எங்கேயோ இருந்து புதுசா ஒரு காரியம் வந்ததா? இல்லல்ல. 2 முறை புத்தி சொல்லு, இல்லாட்டி அவனை விட்டு என்ன செஞ்சிரு? விலகிரு. விலகாம போன நீ நாசமா போயிருவ. அவன் நாசமா போயிட்டான், அவன் சொல்லிக்கிட்டே இருந்தா நீ நாசமா போயிருவ. 2 முறை சொல்லு, இல்லைன்னா அவனை விட்டு விலகு என்று யார் சொல்றாரு? ஆண்டவரே சொல்லிட்டார். உனக்காக எனக்காக ஜீவன் கொடுத்த அந்த ஆண்டவரே சொல்லிட்டார். ஆத்துமா பாரம் பாஸ்டர். மறுபடியும் அந்த பிரதரை போய் சந்திச்சேன், மறுபடியும் சிஸ்டரை போய் சந்திச்சேன். கடைசியில் அதுவும் வராது, இதுவும் ஊர் வந்து சேராது. நம்மளை விட புறஜாதிகள் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருக்காங்க தெரியுங்களா? ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நம்மளை விட மற்றவர்கள் ஆண்டவரை அறியாத எந்த வகையில் உண்மையுள்ளவராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வியாதியோடு ஒருத்தர் வர்றார். பல டாக்டர்கிட்ட போகிறாங்க, சந்திக்கிறாங்க. ஆப்ரேஷன் தான் பண்ணணும், வகுத்தில் ஒரு கட்டி இருக்கு, அந்த கட்டிக்கு ஆப்ரேஷன் பண்ணாதான் இது பண்ண முடியும், 50,000 ரூபா செலவாகும். அப்புறம் வந்து பெட்டு வாடகை, மருந்து, மெடிசன் அதெல்லாம் தனி. ஆப்ரேஷனுக்கு மட்டும் ஒரு 50,000 ஆகும்னா எல்லாம் சேர்த்தா 1,00,000 ரூபா ஆயிரும். ஆகுமாகாதுங்களா? இந்த முடிவு தான். இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு மனசு இல்லை. மனசு இல்லாமல் ஜெபம் பண்ண வர்றாங்க. கடவுளுடைய கிருபையினால ஜெபம் பண்ணி என்ன ஆயிருது? அந்த கட்டி கரைஞ்சிருது. அந்த கட்டி இருக்கிற இடமே தெரியல. எத்தனையோ சாட்சி நம்ம கேட்டிருக்கிறோம். நம்ம சபையிலும் நிறைய பேருக்கு அந்த அற்புதங்கள் நடந்திருக்கிறது. அப்படிப்பட்டவங்க, சுகமானவங்க என்ன செய்வாங்க? சர்ச்சுக்கு வந்து சாட்சி சொல்றேன்னு ஜெபம் பண்ணிட்டு போனேன். என் வகத்தில் இருக்கிற கட்டி கரைந்து போனால் நான் ஆண்டவருக்கு என்று என்ன செய்வேன்? சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபா கொண்டு வந்து காணிக்க கொடுத்துட்டு பெரிய சந்தோஷமா போயிடுவாங்க. விளங்குதுங்களா? ஆனா இதே வந்து புறஜாதிகள் அவங்களும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா,
ஒரு அற்புதம் அவங்களுக்கு நடந்துருச்சுன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த 1 லட்ச ரூபா அப்படியே கொண்டு வந்துருவாங்க. நான் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தால் எனக்கு என்ன செஞ்சிருக்கோம்? 1 லட்ச ரூபா செலவாகி இருக்கும். உடம்புலையும் வேதனை. ஒவ்வொரு நாளும் அதை நினைக்கும் போதெல்லாம் நான் வேலை செய்யறதுக்கு தெம்பு, மனசுக்குள்ள தைரியம் இருந்தாலும் உடம்பு என்ன செய்யாது, ஒத்துழைக்காதோ என்று நினைப்பேன். அதுவே ஆயிரும். இப்போ நான் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தா என் செலவாகிருக்கும்ல, அதை நான் இங்கே நான் கர்த்தருக்குன்னு கொடுக்குறேன். அல்லேலூயா. இது புறஜாதிலிருந்து வந்தவர்கள், விளங்குதுங்களா? ஆனால் விசுவாசத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? சாட்சி சொல்லுகிறேன். எத்தனை தாய்மார்கள் இந்துக்களா இருக்கும்போது, புறஜாதிகளா இருக்கும்போது, எத்தனை தாய்மார்கள் கணவன் சுகமடைய வேண்டும் என்பதற்காக கணவன் மரிப்பதற்கு முன்னாடியே அவங்க உபயோகிக்கிற ஒரே ஒரு கடைசி ஆயுதம் எது தெரியுமா? தாலி. ஏன்னா தமிழ்நாட்டில் தாலி என்பது ரொம்ப சென்டிமெண்ட், அப்படிதானே? ரொம்ப சென்டிமெண்ட் தாலி. அதுக்கு பயங்கர முக்கியத்துவம் தருவாங்க, பயங்கர முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கணவனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க இல்லையோ, அந்த தாலிக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? ஏன்னா அது தங்கம் இல்லை, ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க. கணவன் முடியாமல் போனால் கணவன் நல்லா சுகமாக வேண்டும் என்று அவங்க விரும்புகிற கோயில் குளத்துக்கு போய் என்ன செய்வாங்க? தாலியை கலட்டி, அது 5 பவுனோ 10 பவுனோ தெரியாது, அவங்க வசதிக்கு தகுந்தா போட்டிருப்பாங்க. தாலியை கழட்டி உண்டையில் போட்டு வந்துடுவாங்க. எத்தனை பேர் போட்டிருக்காங்களே? நம்ம போல நம்ம கேட்டிருக்கோம்ல, எத்தனை பேர் அப்படி போட்டிருக்காங்க? ஒருவேளை நீங்கள் நானும் இயேசுவை கிறிஸ்து அறியாம இருந்திருந்தா நாமளும் காலமெல்லாம் என்ன செஞ்சிருப்போம்? அந்த காரியத்தை தான் செஞ்சிருப்போம். அவன் கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு அப்படி கை என்ன ஆயிருச்சு? குறுகி போகுது. அங்க இருக்கிற ஒரு தாராளம் இங்க என்ன இல்லை, இல்லாமல் போகிறது கர்த்தருடைய பிள்ளைய. அப்ப மறுபடியும் உன்னை என்ன செய்வார்? நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. மறுபடியும் நிறுத்துவேன் என்று இவையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். சும்மா வாய்ப்பேச்சு வீரனெல்லாம் இல்லை, இதெல்லாம் செய்ய போற கர்த்தர் வாழ்க்கையில் இந்த காரியம் என்ன செய்ய போகிறார்? செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஊழியம் ஆரம்பிச்ச நேரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சபை தொடங்கப்படுகிறது. 3வது அதிகாரத்தில் சபையில் ஜனங்கள் சேர்க்கப்பட்டாங்க. 7ஆம் அதிகாரத்தில் உபத்திரம் வருது, ஜனங்கள் பிரிஞ்சு போறாங்க. 12ஆம் அதிகாரத்தில் ஏரோது சபையை துன்பப்படுத்துகிறான். அதன் பிறகு நிறைய துன்பங்கள் வருது. சிதறி போனவர்கள் எங்கும் திருந்து சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப பவுலும் சீலாவும் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போறாங்க. போகும்போது அங்க இருக்கிற கிரேக்கர்கள் கிறிஸ்தவராய் மாறினவர்கள், அதாவது கிரேக்கர்கள் உள்ள வந்தாலும் பழைய நியாயப்பிரமாணத்தையே செய்ய சொல்லி வாக்குவாதம் பண்றாங்க. இப்ப யூத மார்க்கத்திலிருந்து எங்க வந்துட்டாங்க? கிறிஸ்துவ மார்க்கத்தை வந்துட்டாங்க. மார்க்கம் தான் மாறிச்சு தவிர மனசு மாறல. விளங்குதா? மார்க்கம் மாறிச்சு, மனசு மாறல. ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி அவங்களுக்குள்ளாக என்னென்ன காரியம் இருந்துச்சோ அதையெல்லாம் சபைக்குள்ள கொண்டு வர்றான். இப்படிதான் செய்யணும், இப்படிதான் நடக்கணும், இப்படி சாங்கியம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி அவங்க செஞ்ச சாங்கியம், சம்பிரதாயம், விருத்த சேதனம், மோசேவுடைய கட்டளை இதெல்லாம் கொண்டு வந்து சபைக்குள்ள புகுத்தும் போது சீலாவுக்கும் பவுலுக்கும் என்ன வருது? கோபம் வந்து அவங்களோட வாக்குவாதம் பண்ணுகிறார். அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கிறிஸ்து நமக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு, அதெல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொல்லும்போது வாக்குவாதங்கள் வருது. இந்த வாக்குவாதம் சரி, நம்மளோட இந்த பிரச்சனை நிற்கக்கூடாது, எருசலேமுக்கு போவோம். ஏன்னா சீனியர் பாஸ்டர் எல்லாம் எங்கே இருக்கிறாங்க? எருசலேமில் இருக்கிறாங்க. உங்கள் பிரச்சனையும் கொண்டு வாங்க, நாங்களும் இந்த பிரச்சனை கொண்டு போகிறோம், அவங்க சொல்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எருசலேமுக்கு வர்றாங்க. எருசலேமுக்கு வரும்போது இந்த பிரச்சனை துவங்கும் போதே மறுபடியும் அவங்களுக்கு என்ன வருது? வாக்குவாதங்கள் வருகிறது. இந்த 1ஆம் வசனத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா இப்போ நான் சொன்ன சம்பவங்கள் இருக்கு, அது எல்லாம் சொல்லுவதற்கு எனக்கு நேரம் இல்லை, இந்த பாயிண்ட் மட்டும் நான் வர்றேன். சரிங்களா? வாக்குவாதங்கள் வருது. அப்ப சிமியோன் சொல்லக்கூடிய பேதுரு எந்திரிச்சு அவர் சொல்லுகிறார், எப்பா இவங்க போற காலை மட்டுமல்ல, புறஜாதிகளுக்கும் நான் ஊழித்து போன நாட்களில் என்னை கொண்டு கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தார் என்று அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் அந்த கொர்நேலியு இருக்கால, கொர்நேலியு வீட்டில் என்ன நடந்துச்சு?
கொர்நேலியு யாரு? ஒரு புறஜாதியான், அப்படிதானே? ஒரு புறஜாதியான், அவனும் யூதன் கிடையாது, புறஜாதியான். அவன் வீட்டில் இருக்கிற எல்லோரும் பேதுருவுக்காக காத்திருந்தார்கள். பேதுரு போய் அங்க பிரசங்கம் பண்ணின உடனே அங்க என்ன நடக்குது? என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலையும் இறங்கினார். ஒவ்வொருவரும் அந்நிய பாஷை பேசினாங்க, ஒவ்வொருவரும் வரங்களால நிரப்பப்பட்டாங்க. அது பேதுரு கண்டு ஆச்சரியப்படுகிறான். ஆமா, அவர் என்ன சொல்றாரு? ஆரம்ப நாட்களில் பெந்தகோஸ்து நாளில் நாம கூடி ஜெபிக்கும் போது எப்படி நம்ம மேல ஆவியானவர் இறங்கி வந்தாரோ அதே போலதான் புறஜாதிகள் மத்தியிலும் இறங்கி வந்தார். அல்லேலூயா. நமக்கும் அவங்களுக்கு எந்த வித்தியாசமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுலயே வந்து 9ஆம் வசனம் வாசிங்களேன். 9ஆம் வசனம், விசுவாசத்தினாலே அவர்களுடைய இருதயம், அதாவது புறஜாதிகளுடைய இருதயங்கள் அவர் சுத்தமாக்கினார். அல்லேலூயா. நீ குளிச்சனால சுத்தமாகிறது வந்து உன் உடம்பு தான் சுத்தமாகும். உன் மனசு எப்படி சுத்தமாகும்? மனசு எப்படி சுத்தமாகும்? விசுவாசத்தினால தான். உன் விசுவாசத்தினாலே அவங்க இதயங்களை சுத்தமாக்கி நமக்கும், அதான் யூதர்களாகி நமக்கும் புறஜாதியார்களாக அவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாம கர்த்தர் செஞ்சிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கும் அவங்களுக்கு எந்த வித்தியாசம் இல்லை. ஆண்டவருடைய பார்வை அப்படிதான். இன்னைக்கு நீங்க அப்படி பார்க்கறீங்களா? இதை பார்க்கிற கேட்கிற அருமைக்குரியவர்களே, இந்த காணொளி மூலியமா கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, யூதராக நமக்கும் புறஜாதிகளாக அவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாதபடிக்கு கர்த்தர் செய்தார்னு சொன்னாரே. புறஜாதிகளுக்கு நமக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. ஆனா உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? யாரெல்லாம் நீங்க மனசுல வித்தியாசமானவா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? யாரெல்லாம் உயர்ந்தவர், யாரெல்லாம் தாழ்ந்தவர்? உங்க மனசுக்குள்ளேயே ஒரு வெத்து கர்வத்தை வச்சிருக்கிறீங்க. அவையார் சொல்லுவாங்களாமா, சாதிகள் இரண்டொழிய சாற்றங்கால் நீட்டுங்கால், அப்படிதானே? இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. தெரியாத இந்த இது நாளா படிச்சு நானே சொல்லுறேன். சாதிகள் இருண்டொழிய சாற்றங்கால் நீதி வலுவா, இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. பட்டாங்கில் உள்ளபடி. கொடுக்கிறவன் மேல் ஜாதி, வாங்குறவன் சாதிகள் இரண்டு ஒழிய வேற ஒண்ணு கிடையாதுங்கிறாங்க. அவங்களாம் வெளிப்பாடு பெற்றவங்க தான், வெளிப்பாடு பெற்றவங்க தான். இது உங்களுக்குள்ள எத்தனை பேர் நீங்க தாழ்வா நினைச்சீங்கன்னா உங்களுக்குள்ள தேவ அன்பில்ல, உங்க இதயம் விசுவாசத்தினால சுத்தம் ஆகவில்லை. நீ இன்னொருத்தனை வித்தியாசமான பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் உன்னை வித்தியாசமா பார்ப்பான். பார்க்க மாட்டானா? ஒன்னு புரிஞ்சுக்கிடுங்க, நம்மளை விட உயர்ந்தவன் யாரும் கிடையாது, நம்மளை விட தாழ்ந்தவன் யாரும் கிடையாது. இதான் பவுல் சொன்னார் சுருக்கமா அவருடைய பாணியில, நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். அல்லேலூயா. நான் யூதனுக்கு யூதன், நான் கிரேக்கனுக்கு கிரேக்கன். விளங்குதுங்களா? யூதனுக்கு யூதனா இருக்கிறேன், கிரேக்கனுக்கு கிரேக்கன், எல்லாருக்கும் எல்லாமா இருக்கிறேன். இதுதான் தெய்வ அன்பு. இப்படி நினைக்கும் போதுதான் உங்க இதயம் விசுவாசத்தினாலே சுத்தமாகும். சரி, இப்ப வித்தியாசம் கிடையாது. இப்ப வாக்குவாதம் வருது. பேதுரு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆரம்ப நாட்கள் ஊழியத்துல அந்த கொர்நேலியு வீட்டுல ஆவியானவர் இறங்கி வந்ததை அவர் வந்து நினைப்பூட்டு சொல்லுகிறார் இருந்தது. இப்பவும் இந்த பவுலுடைய ஊழியத்தில் இப்படி நடக்குது என்று சொல்லி அவர் வந்து முடிக்கும்போது சபையார் அமைதியாக கேட்குறாங்க. அப்போ யாக்கோப்பு சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியத்தை அவர் நினைப்பூட்டுகிறார். எங்க முன்னாடி வாட்சம் இல்லையா? ஸ்தோத்திரம். ஆமோஸ் புஸ்தகம் ஸ்தோத்திரம் 9:12 விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டுவேன்னு சொன்னார்ல, அந்த வார்த்தையை யாக்கோப்பு எடுத்து சொல்லுகிறார். இப்ப வாசிங்க 16ஆம் வசனம் வாசிங்க. எப்படி எனில் 16, எப்படி எனில் மற்ற மனுஷரும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பே
பின்பு திரும்பி வந்து எந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட காரியம் இல்லாமல் விழுந்து போச்சோ அதை மறுபடியும் நான் எடுப்பித்து கட்டுவேன். அல்லேலூயா. சரி, இப்பதான் பாயிண்ட் வர்றேன். இப்ப தாவீதின் கூடாரம் இருக்கு. தாவீது கூடாரத்திலேயே வாழ்ந்தான். தாவீது கூடாரத்திலேயே வாழ்ந்தான். எதில் வாழ்ந்தான்? ரொம்ப பேர் விளங்காதவங்க சொல்றாங்க தாவீது குடும்பம் ஏழ்மையான குடும்பம், அவங்க அந்த அளவுல வசதியானவங்க இல்ல. ஏன் எதை வச்சு சொல்றாங்கன்னா, தாவீது ஆடு மேய்ச்சான். ஆடு மேய்ச்சவங்களாம் வசதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆடு மேய்ச்சா மாடு மேய்ச்சா வசதி இல்லை நினைக்கிறீங்களா? ஆமா, பயங்கர வசதி வச்சிருக்காங்க. சில இடங்கள்ல இந்த மதுரையிலிருந்து போயிட்டு போனா விருதுநகர் சிவகாசி அந்த பக்கம் போயிட்டுனா ஒருத்தர் 200 ஆடு 300 ஆடு வச்சிருக்காரு. நான் பார்ப்பேன், ஒரு ஆடு பார்த்தா 15,000 ரூபா வரும் போல் இருக்கு. அவ்வளவு பெரிய ஆடா இருக்கு. 200 ஆடு 300 ஆடு இருக்கு. ஏழையா? ஆடு மேய்க்கிறவங்கள ஏழைன்னு இவங்களா டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. தாவீதோட கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? மொத்தம் 8 பேர். அப்படிதானே? 2-3 பேர் எதுல வேலை பார்த்தாங்க? எங்க வேலை பார்த்தாங்க? ராணுவத்தில் இருந்தாங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க ஏழையா இருக்க முடியுமா? இன்னைக்கு அரசாங்க வேலைக்கு உங்களால் போக முடியுமா? என்னதான் இட ஒதுக்கீடு அது இருந்தாலும் இன்னைக்கு அதுலயே மோட்டிவ் நிறைய வந்துருச்சு. காம்படிஷன் நிறையா. மார்க்கு தான். மார்க்கே இருந்தாலும் ரெக்கமெண்ட் கேட்குறான், ரெக்கமெண்ட் இருந்தாலும் பணம் கேட்குறான். இன்னைக்கு அப்படி போயிருச்சு நாடு. ஆமாம் இல்லைங்களா? அப்போ ராணுவத்தில் அதிகாரி இருப்பாங்கன்னா ஏழையா இருந்திருப்பாங்களா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த அப்ப தாவீது ஆடு மேய்ச்சான்னா அவன் வச்சிருந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடுக? விலையேற பெற்ற ஆடுக. நொக்கோடுன்னு சொல்லக்கூடிய ஆடு. அந்த ஆட்டுடைய வர்க்கம் பேரு நொக்கோடுன்னு சொல்லி. இந்த ஈமு கோழியெல்லாம் ஒரு காலத்தில் 2 லட்சம் 3 லட்சம் வாங்கிட்டு இருந்தாங்களா? அந்த மாதிரி நொக்கோடு ஆடு விலையேற பெற்ற ரொம்ப பயங்கரமான விலை. ஏன்னா அதோடைய ரோமத்தை வச்சு தான் என்ன செய்வாங்க? கம்பிளி எல்லாம் பின்னுவாங்க, கம்பிளி தயாரிப்பாங்க, ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க. அப்ப அதுக்குன்னு வளர்க்கிற ஆடுக அது. அவர் ஏழை அல்ல, அவர் எப்படிப்பட்டவர்? பணக்காரர். நீங்க மத்தேயுல பார்த்தீங்கன்னா ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான் இருக்கு. தாவீது ராஜாவை பெற்றான். ஆனா 17 வயசுல தான் கர்த்தர் உள்ள கொண்டு வர்றாரு. சரிங்களா? அதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் நமக்கு தெரியும். அதனால அவர் ஏழை கிடையாது. இப்ப ராஜாவா ஆயிட்டாரு. ராஜாவான பிறகு கூடாரத்தில் இருப்பாரா? எங்க இருக்காரு? அரண்மனையில இருக்கிறார். அப்ப தாவீது கூடாரன்னு சொல்லியிருக்க. இந்த கூடாரம் எப்ப விழுந்து போச்சு பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் புஸ்தகம், எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கை போராட்ட களமான வாழ்க்கை. நிறைய யுத்தங்களை பண்ணி வெற்றி பெற்றவன். அவனை கண்டாலே சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாம் பயப்படுவார்கள். இவன் தாவீது ராஜாவாய் மாறிவிட்டான், சக்கரவர்த்தியாய் மாறிவிட்டான். இவனுக்கு கீழே நிறைய நாடுகள் கப்பம் கட்டுகிற நாடுகளாக இருந்தது. சரிங்களா? இதற்கெல்லாம் காரணம் என்ன? கர்த்தர் தாவீதோட இருந்தபடினால். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனைகள் உண்டு, சத்துருக்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. கர்த்தர் உங்களோட என்னோட இருப்பது உண்மையானால் நமக்கு வெற்றி கொடுப்பார். ஆமென். இந்த தாவீதான் சொன்னா சங்கீதம் 23ல என் சத்துருக்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் என்று சொல்லி. இதை பார்க்கிற கேட்கிற என் அருமைக்குரியவர்களே, இப்ப தாவீதுக்கு எல்லா இக்கட்டுகளிலிருந்து நீங்களாக்கி விட்டார். இப்ப அமைதியான இடத்துல இவங்க இருக்கிறான். ஒரு வாழ்க்கை வந்துருச்சு, ஒரு மகிமையுள்ள வாழ்க்கை. எல்லாரும் இவனுக்கு கப்பம் கட்டுறாங்க, போகும்போது சாஸ்திராங்கமாய் விழுகிறாங்க. ஒரு மதிப்பு மிக்க ஒரு வாழ்க்கை கர்த்தர் கொடுத்து விட்டார். இப்ப எல்லாம் திருப்தி ஆயிருச்சு.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போயிட்டுனா யாரையும் மதிக்க மாட்டோம், யாரையும் இது பண்ண மாட்டோம், கனம் பண்ண மாட்டோம், கொடுக்குற ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டோம். ஆமாம், உன்னை எல்லாம் ரெஸ்பான்ஸ் கொடுத்து என்ன செய்யறது? நான் இனிமேல் எந்த காலத்துக்கு யாருக்கிட்டையும் போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அந்த அளவுக்கு இங்கே எனக்கு என்ன இருக்கு? பொருளாதாரம் இருக்கு, அந்த அளவுக்கு பழக்க வழக்கம் இருக்கு, அந்த அளவுக்கு எனக்கு மேன்மை இருக்கு. அப்படி சொல்லி அந்த மேட்டுமையிலே ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. சரிங்களா? இங்க தாவீது குறித்து சொல்ற, கர்த்தர் தாவீது ராஜா சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது. இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கான் தாவீது? இளைப்பாறுகிட்டு இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெஸ்ட் எடுக்கிறான்னு அர்த்தம், ஓய்வு. 60 வருஷம் வேலை பார்த்துட்டு இப்ப ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. அரசாங்கத்தில் 58 தான் நினைக்கிறேன், 58 வருஷம் வரைக்கும் அரசாங்கத்தில் வேலை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரிட்டையர்டு. அப்புறம் என்ன வரும்? பென்ஷன் வரும். பென்ஷன் வாங்கிக்கிட்டு வீட்டில் ஜாலியாக என்ன செய்யலாம்? இருக்கலாம். விளங்குதான் சொல்ல உங்களுக்கு? ஆனால் நமக்கு யாருக்கும் பென்ஷன் வர்ற மாதிரி இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்புக்கு யாருமே என்ன செய்யலை, இன்னும் போகலை. ஒரே ஒரு பிள்ளை தான், அது கான்ட்ராக்டில் தான் போகும்னு நினைக்கிறேன். திவ்யா, கான்ட்ராக்ட் தான் போகும். ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா அது கான்ட்ராக்ட் கவர்மெண்டாக என்ன செய்யணும்? மாறுவதற்காக ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன்னா, இப்படி எல்லாம் ஓடி முடிச்சுட்டு இப்போ ஓய்வெடுக்கிற நேரம் தாவீது என்ன செய்யறாரு? இளைப்பாறு பண்ணும்போது இவனுக்குள்ளாக ஒரு குற்ற உணர்ச்சி வருது. என்ன வருதுமா? நல்ல செல்வாக்கு ஆயிட்டான், ஓய்வு பெற்றுட்டான். ஓய்வுனா அரசாங்கத்தில் ஓய்வு கிடையாது. ராஜா இல்லையா? ராஜாவுக்கு என்னால ஓய்வே இல்லை. ராஜா தான். ஆனா சுற்றியும் எதிரிகள் இல்லாததுனால இளைப்பாரி கொண்டு இருக்கிறான். இப்ப எல்லா செல்வங்களும் வந்த பிறகு இவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வருது. ஒரு குற்ற உணர்வு வருது. வந்து என்ன சொல்றான்? இல்ல, அதுக்கு முன்னாடி அந்த ஒரு பாகம் விட்டுட்டீங்க. அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் இளைப்பாறுகிறான். தன் வீட்டிலே வாசமா இருக்கிறான். வீட்டில் படுத்து ஹாயா படுத்து ஏசு ரூம்ல தூங்கிட்டு இருக்கிறான். கொஞ்சம் காத்துலாம் கூட சொத்து போயிருவோம் அந்த நிலைமையில, இல்லைங்களா? எப்போ பார்த்தாலும் ஃபேன், கொஞ்ச நேரம் இருந்தாலும் ஒரு ஃபேன் போட்டுக்கிறது, எங்கே போனாலும் ஃபேன் போட்டுக்கிறது. இப்போ பாருங்க எத்தனை ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்கு பாருங்க. வெளியே இவ்வளோ காற்று அடித்தாலும் காற்று இல்லாமல் என்ன செய்ய முடியாது. அதான் டேச்சிலேயே 3 ஃபேன் சுற்றுது. சரி, இப்படி ஹாயா ஓய்வுகிட்டு எடுத்துக்கொண்டு இருக்கிறான். இவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வருது. வந்து என்ன சொல்றாரு ராஜா? என்றான். இவனுக்குள்ளா இருக்க அந்த குற்ற உணர்வை தன் நண்பனாகிய தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்றான். தீர்க்கதரிசி கூப்பிடுறான், நாத்தான பேரு. ஓடி வர்றான். எப்பா என்ன விஷயம்? இல்ல பாரு, நான் எவ்வளவு பெரிய வீட்டில் இருக்கேன் பாரு. ராஜான்னா பெரிய வீட்டில் இருக்கணும். எவ்வளவு பெரிய நான் வீட்டில் இருக்கேன் பாரு. அது ஒரு மரத்தை சொல்றான். கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் குடியிருக்கிறேன். ஆனா என் தேவனுடைய பெட்டி எங்க இருக்கு? திரை நடுவில். அதுதான் கூடாரம். ஆசாரிப்பு கூடாரம் இருந்ததே, எங்க இருந்துச்சு ஆசாரிப்பு கூடம்? அவங்க கானானுக்குள்ள வந்த பிறகு எங்க இருந்துச்சு கூடாரம்? இதெல்லாம் மறக்க கூட. இஸ்ரேல் தான் நாடு. நாட்டுக்குள்ள வந்து அதுக்கு முன்னாடிலாம் தூக்கிட்டே போனாங்க. ஏன்னா இவங்களே வந்து நாடோடைய இருக்கிறாங்க. போகிற இடம்லாம் என்ன செய்ய முடியாது, யாரும் தூக்கிட்டு தான் போய்கிட்டு இருந்தாங்க. எங்க போய் ராத் தங்குறாங்களோ அங்க டேரா போட்டுருவாங்க. அவங்க தான் நாடோடிகள். 40 வருஷம் வர வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? நாடோடி வாழ்க்கை தான். அதான் நம்ம சபைக்கு பேர நாடோடிகள் புதுவாழ்வு சபை. நாடோடி வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் அங்கங்க எங்க ராத் தங்குறாங்களோ அங்க என்ன செய்வாங்க? கூடாரம் போடுவாங்க. இப்ப கானானுக்குள்ள வந்துட்டு ஆய்ந்த வீட்டில் இருக்கிறோம், சந்தோஷமான இடத்துல இருக்கிறோம், மகிழ்ச்சியான இடத்துல இருக்கிறோம். அந்த நேரத்திலையாவது சரி, என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், எல்லாம் எந்த குறையில்லாம இருக்கிறேன், நான் ஊழியத்துக்கு ஏதாச்சும் செய்யணுமா? சபைக்கு நான் ஏதாச்சும் செய்யணுமா? நம்ம சபையில் இருக்கிற விசுவாசி பிள்ளைகள், கஷ்டப்படுற பிள்ளைகள் இருந்தா அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம செய்யணுமா? இப்படி ஒரு எண்ணம் என்ன செய்யணும்? வரணும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இதை சபைக்குள்ள இருக்கிற உங்களுக்கு மாத்திரமல்ல, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன். நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை மறக்காதே என்று யோசேப்பு யாரப்பா சொன்னாரு? அந்த பானபாத்திரக்காரனை பார்த்து. எந்த அளவத்துல சொன்னானோ அந்த அளவத்துல மறந்து போயிட்டான். அவன் மறந்து போயிட்டான். கடைசியில் ஆண்டவர் ராஜாவுக்கே ஒரு சொப்பனத்தை கொடுத்து அதன் மூலியமாக பானபாத்திரக்காரனுக்கு தகவல் வந்து அதன் மூலியமாக யோசேப்பு வெளியே கொண்டு வர்றாங்க. அவன் சொல்றான், நான் செய்த தவறு இன்றைக்கு தான் எனக்கு என்ன வந்தது, நினைப்பு வந்தது என்று சொல்கிற பார்க்கிறோம். மனுஷன் மறந்து போகலாம், தேவன் உன்னை ஒரு நாள் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் ஒரு நாள் உன்னை மறக்க மாட்டார். ஸ்தோத்திரம். இந்த ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க. இந்த சொல்லிட்டு அவன் சொல்றாரு, உன்னுடைய விருப்பம் போல் நீங்க கட்டுங்க, அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி, ஏன்னா நண்பனை சந்தோஷப்படுத்துவதற்காக அந்த காரியங்கள் சொன்னான். இப்போ இந்த கூடாரம் எங்க போயிருச்சு பாருங்க. வெளிப்படுத்தல் 15:5. வெளிப்படுத்தல் 15. இது பரலோக காட்சி. இது பரலோகத்தினுடைய காட்சி. பரலோகத்தில் அங்க காட்சி நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 15:5. சீக்கிரம் வாசிங்க. ஆமா, இதெல்லாம் முடிஞ்சு போன பிறகு இவைகளுக்கு பின்பு யோவான் பார்த்த போது இதோ பரலோகத்தில் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அங்க பேர் என்ன பேர் வருது? சாட்சியின் கூடாரம். சாட்சியின் கூடாரம். நிறைய பேர் தேவ கூடாரம், ஆசாரிப்பு கூடாரம். இது சாட்சியின் கூடாரமாக தேவாலயம் திறக்கப்பட்டது. அதுக்கு முந்தின பகுதியில் பார்த்தீங்கன்னா தேவாலயம் திறக்கப்பட்டது, உடன்படிக்கை பெட்டி தேவாலயத்துக்குள்ளாக காணப்பட்டதுன்னு பார்க்குறோம். இந்த பூமியிலிருந்து ரெண்டு மூன்று காரியம் தான் மேலே போகும். ஒன்று தேவாலயம், ஒன்று உடன்படிக்கை பெட்டி, இன்னொன்று சாட்சி கூடாரம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீங்க தான் ஆலயம், நீங்க தான் ஆலயம். தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது என்று நீங்கள் அறியீர்களா? நாம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். கர்த்தநாம மகிமை உண்டாவதாக. இந்த ஆலயங்களை தான் பரலோகத்துக்கு போகுமே தவிர மண்ணான மனுஷன் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. கடவுளுடைய வருகைக்குள்ள நாம போயிட்டோம்னா சரீரம் அது மறுரூபமாக்கப்படும், நாம போயிடுவோம். ஒருவேளை அது வரைக்கும் நாம் இருப்போமானால் நம்ம சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு ஆலயமாக எடுத்துக்கொள்ளுவார். ஹல்லேலூயா. தேவனாம் மகிமை உண்டாகட்டும். இந்த கூடாரம் இன்னைக்கு விழுந்து போய் நிலைமையில் இருக்கு. எந்தெந்த நிலையில விழுந்து போயிருக்குன்னு உங்களுக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்திருக்கலாம். விசுவாசத்தில் விழுந்து போயிருக்கீங்களா? நம்பிக்கையில் விழுந்து போயிருக்கீங்களா? பொருளாதாரத்தில் விழுந்து போயிருக்கீங்களா? உலகக்குரிய காரியங்களை பார்த்து நீங்க விழுந்து போயிருக்கீங்களா? மற்றவங்களுடைய அவிசுவாசத்தை கண்டு உங்களுக்கும் விசுவாசம் இல்லாம போயிருச்சா? உலகத்தான் அப்படித்தானே நினைப்பாங்க, அப்படித்தானே யோசிப்பாங்க. அவங்கள போல நீங்களும் யோசிச்சா அவங்களுக்கு உங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? நீங்க யோசிக்கிறது வேற, நீங்க சிந்திக்கிறது வேற. தேவனே உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப மறுபடியும் அதை என்ன செய்வாரா? நிலை நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் யார் சொல்றாரு? இவையெல்லாம் செய்ய போற கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொன்னால் செய்வாரா செய்ய மாட்டாரா? சொன்னால் நிச்சயமா செய்வார். அவர் சொன்னால் செய்வார். சொல்லுவாங்களே, நான் சொல்றதான் செய்வேன், செய்யறதா சொல்லுவேன். அது உலகத்தில் டைலாக் பேசலாம், பஞ்சு டைலாக்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையாகவே ஆண்டவர் தான் சொன்னதையெல்லாம் செய்கிறவர். ஏன்னா அவர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். பொலிட்டிக்கல் மாதிரி, அரசியல்வாதிகள் மாதிரி இல்லை. 1000 வாக்குறுதிகள் கொடுத்து கடைசியில் நாங்கள் நிறைவேற்றுவோம் இல்லை, இன்னும் வருஷம் இருக்குல்ல, அதுக்குள்ள அடுத்த தேர்தல் வந்துடும். இப்படி தான் இருக்கு. ஆண்டவர் அப்படி இல்லை. நமக்குன்னு என்ன முன்குறிச்சு வச்சிருக்கிறாரோ அவைகள் நிச்சயம் நிறைவேற்றுவார். சரி, இப்போ 3 காரியங்கள் மறுபடியும் ஞாபகப்படுத்தி நான் முடிச்சிடறேன். மறுபடியும் வாசிங்க. அதுதான் 17ஆம் வசனம், 15-17. அப்போஸ்தலர் விழுந்து போன கூடாரம், விழுந்து போன கூடாரம், விழுந்து போன உன் வாழ்க்கை, விழுந்து போன உன்னுடைய நம்பிக்கை, விழுந்து போன உன்னுடைய அவிசுவாசம், விழுந்து போன சில காரியங்கள் எதெல்லாம் விழுந்துருச்சு, என்னை விட்டு ஒதுங்கிருச்சு, அந்த நம்பிக்கை விட்டு கொஞ்சம் இறங்கிட்டேன், எதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அதிலிருந்து கர்த்தர் உங்களை திருப்ப கட்டுகிறார். அல்லேலூயா. 1. 2வது காரியம், அதுல பழுதாய் போனவைகளை சீர்படுத்துவார்.
பழசா போனது, உடைஞ்சு போனது, நொறுங்கி சொல்லுவாங்களே, அந்த ஆள் செஞ்ச வேலை மனசே நொறுங்கி போயிருச்சியா, என் பிள்ளைகள் செஞ்ச காரியம் மனசே உடைஞ்சு போயிருக்கு. சில கேட்போம், என்னங்க உடம்பெல்லாம் இப்படி ஆயிடுச்சுன்னா, ஏதோ அந்த ஆள் செஞ்ச வேலை மனசே உடஞ்சிருச்சு, என் பிள்ளை இப்படியெல்லாம் நம்பியிருந்து இப்படி என்ன மோசம் பண்ணிட்டான், அதனால என் மனசு உடஞ்சு போயிருச்சு, என் கணவர்னாலே உடஞ்சு போயிருச்சு, மனைவினாலே உடஞ்சு போயிருச்சு. அதுவே அவங்களுக்கு என்ன வந்துடும், மனவியாதிகளை கொண்டு வரும். உடஞ்சு போகிறோம்ல. அப்போ எதெல்லாம் உங்கள் நிலைமையில் உடஞ்ச நிலைமையில் இருக்கீங்களோ அது மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சீர்படுத்துகிறாரா? ஆமாம், சீர்படுத்துகிறார். அதை செவ்வையாக நிறுத்துகிறார். அல்லேலூயா. அதை செவ்வையாக நிறுத்துகிறார். கர்த்தருக்கு தெரியும் எந்தெந்த இடத்துலாம் நீங்கள் விழுந்து போய் இருக்கிறீங்க. பார்வைக்கு நல்லா இருக்கிறீங்க, ஆனால் தேவனுடைய பார்வைக்கு மறைவாக இருக்கவே முடியாது. எந்தெந்த காரியத்தில் நீங்கள் விழுந்து போன நிலைமையில் காணப்படுறீங்களோ இன்னைக்கு கர்த்தர் உங்களோட தான் பேசி கொண்டு இருக்கிறார். விழுந்து போனதை நான் மறுபடியும் எடுத்து கட்டுவேன். அல்லேலூயா. நீ விழுந்து போன உடனே சத்துரு பக்க சிரிக்கலாம், எவ்வளோலாம் பேசினேன், எப்படிலாம் சர்ச்சுக்கு போனேன், எப்படியெல்லாம் தீவிரமாக சொன்னேன், அந்த அளவுக்கு நீ என்ன செஞ்சிட்ட, பின்வாங்கி போயிட்டு இல்லை, நீ எப்படிலாம் பண்ணுறேன் பாரு, சத்துரு ஒருவேளை சிரிக்கலாம். அவனை பார்த்து இவன் சொன்னா, எரேமியா, சத்துருவே நான் விழுந்துட்டேன் நினைக்காத, விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. நான் மறுபடியும் எழுந்து நின்று என் சபையில், என் கிராமத்தில், நான் இருக்கிற பகுதியில் ஆண்டவருக்கு வீறு கொண்டு நடப்பேன், ஆண்டவருக்கு சாட்சியாக நான் வாழ்வேன். அல்லேலூயா. பக்கத்து கைப்பற்றி சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வேன், காட்சியாக வாழ மாட்டேன். சரி, சாட்சிக்கு காட்சிக்கு என்ன வித்தியாசம்? காட்சின்னா ரோடு ஷோ போகிறாங்களே, காட்சின்னா பார்க்குறது, அது மியூசியம் மாதிரி, ஒரு பிரயோஜனமும் இல்லை. சாட்சி என்ன? வாழ்வது. சாட்சி என்ன? வாழ்வது. காட்சி என்ன? பார்ப்பது. அது ஷோ. அது நம்ம காட்சி பொருளாக வைக்கல, தேவன் நம்மளை சாட்சியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கல்லூரியில் போகிற தம்பிமார்களும் சைட்டும், வேலைக்கு போகிற அருமையா மேசன் வேலைக்கு பார்க்கட்டும், சிட்டால் வேலைக்கு போகிறவங்கட்டும், நீங்கள் போகிற இடங்களில் நீங்கள் ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்? சாட்சியாக இருக்கணும். டாஸ்மார்க்கு போகிறவங்க கூட அங்கே எங்கே இருக்கணும்? சாட்சியாக இருக்கணும். மற்ற தொழிலுக்கு போகிறவங்க சாட்சியாக இருக்கணும். தாய்மார்கள் வீட்லேயே இருந்தாலும் சாட்சியாக இருக்கணும். டிவியே சீரியலே பார்த்தாலும் எப்படி இருக்கணும்? சீரியல் பார்க்கும்போது என்னையா சாட்சியாக இருக்கிறது? சரி, அப்போ எந்தெந்த நிலைமையிலிருந்து நம்ம விழுந்தோமோ இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் எடுத்து கட்டுகிறார். இது நீங்கள் ஒப்பு கொடுங்க. கட்ட வேண்டிய இடத்துல ஆண்டவர் கட்டுவார். கட்டி உங்களை நிலைநிறுத்துவார். புது வீடை கட்டிடலாம். புது வீடு கட்டுறதுக்கு மேசனுக்கு என்ன இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பழைய வீட்டை மறுபடியும் பேண்டேஜ் ஒர்க்கா என்ன சொல்லுவாங்க, பேட்ச் ஒர்க்கு. இந்த பேட்ச் ஒர்க்கு பண்ணுறது எவ்வளோ சிரமம் தெரியுமா? ஏன்னா ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒன்று உடைஞ்சிடும். அது சொல்லுவாங்க, அதையும் கொஞ்சம் தட்டிடுவோம் சிஸ்டர், அதுவும் தட்டுங்க. கடைசியில் பார்த்தா சோத்திரம், இந்த வீடு புது வீடு கட்டுற செலவு இதுக்கு வந்துடும். பேண்டேஜ் ஒர்க்கு அவளை இது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, விழுந்து போனதை எடுத்து கட்டுறேங்கிறார். அப்ப என்ன பேண்டேஜ் ஒர்க்கு பார்க்கிறார். விழ வேண்டியதெல்லாம் விழ தள்ளி எல்லாம் தட்டிட்டே போவாங்க சில வேலையில. அந்த பூச்சி மட்டும் தாங்க கொஞ்சம் டொக்கங்குது, இங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்வைக்கு. ஆனால் அவர் தட்டும் போது என்ன செஞ்சிடும், எல்லாம் விழுந்துடும். எல்லாம் தட்டி விட்டு என்ன செய்யுங்க, ஓடுங்க, ஒரே இதாக போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவருக்கு தெரியும், அவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது எந்த இடத்துல விழுந்தோமோ அதே இடத்துல கர்த்தர் எழுந்து நிற்பபடி செய்வார்.